வினைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க அவங்க கர்ம வினைக்காக அதை அனுபவிக்கிறாங்க. நம்ம நீங்க உள்ள போய் அதை காப்பாத்துனீங்கன்னா அந்த தண்டனைகள் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பொதுவா இங்க விலகிட்டே இருக்குது. நிறைய மருத்துவர்கள் மத்தியில பலதரப்பட்ட மருத்துவர்கள் நான் சந்திச்ச வகையில அது தெரிஞ்சிருக்கேன். அது ஒரு சில தருணங்கள்ல தான் நானே உணர்ந்திருக்கிறேன். ரொம்ப ரேர்னு வச்சுங்களேன். ஆனா இந்த மாதிரி எனக்கு இருக்கிறதுனால ஒரு டவுட் அது கேட்கிறேன் நானு. அப்படி அதுவும் பாதிப்பு இல்லைன்னா 100% சிகிச்சை நடக்கும்போது பாதிப்புகள் 100% இல்லாமல் இருப்பது நான் உணர்ந்துட்டேன்னா நான் அதை பதிவு பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு சில தருணங்கள்ல நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி தொற்று வியாதி மாதிரின்னு வச்சுங்களேன். ஒன்று ரெண்டு சில ரொம்ப ரேர், ரொம்ப குறைவாக தான் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அது பாதிக்குமாங்க ஐயா? அப்படி அது உண்மையா சரியா? நான் இந்த இறை வழி மருத்துவங்கிற அந்த முறையை நான் உருவாகிறதுக்கே காரணம் நீங்க சொல்ற அந்த பாதிப்புகள் தான். ஏன்னா நம்ம இன்வால்மெண்டோட அதாவது முழுமையான ஈடுபாடோட நம்ம மற்றவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவங்களுடைய உணர்வுகளையும் அவங்களுடைய உடல்களையும் ஆழமாக போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது அது நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆரம்ப கட்டத்தில் நிறைய அது மாதிரி விஷயங்களை சந்திச்சிருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு பயிற்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா கூட அந்த பாதிப்பு நமக்கு வந்ததை ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன். அப்போ பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஈடுபாடாக செய்கிற, அது கொஞ்சம் குறைச்சிக்கோ, அவங்களுக்கு நாடி பார்க்காதீங்க, தொடாதீங்க, அதே மாதிரி வர்மம் பண்ணாதீங்க, நீர்கள் கூட போடக்கூடாது, அப்படி இப்படிலாம் ஏதாவது சொல்லுவாங்க. மருந்து கொடுத்தாலும் அதே பிரச்சனை வருது. அந்த மாதிரி நிகழ்வுகள் நான் நிறைய சந்திச்சிருக்கேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி நமக்கு இதெல்லாம் செய்யாமல் நம்மளால் மருத்துவம் பார்க்கறது கஷ்டம். அப்போ ஒன்று செய்யணும், ரெண்டு விஷயம். ஒன்று இதெல்லாம் இல்லாமல் அவங்கள சுகப்படுத்தணும், அல்லது இதனால எனக்கோ மற்றவங்களுக்கோ பாதிப்பு வரக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை பற்றிய உணர முடிஞ்சிச்சு, பிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த புரிதல் மேம்பட்ட பிறகு, அதாவது எல்லா செயலும் இறை செயல், அதாவது நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையோட செயல் தான் எல்லாமே. ஆனால் நம்ம மனம் அதை டைரக்ட் பண்ணுது, இல்லாட்டி மனத்தின் வழியாக அந்த இரையாற்றல் செயல்படுது. மனங்கிறது இயல்பான நிலையில நம்மளுடைய இயல்பான உணர்வுகள் செயல்படும் போது அது சிறப்பா இருக்கு. இந்த கடன் வாங்கின விஷயம் வெளியிலிருந்து நம்மளை பாதிக்கக்கூடிய உணர்ச்சிகள் அடிப்படையில் நம்ம செயல்படும் போது அது பாதிப்புகளை உண்டாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிறகு ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம அறிவுபூர்வமாக செய்யும்போது, அதாவது அனுபவம் அறிவு அல்லது அந்த நிலையிலிருந்து செய்யும்போது அது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதைத்தான் கர்மான்னு சொல்கிறோம். அந்த நிலையை முழுமையாக கைவிட்டுட்டு இரையாற்றல் எல்லாத்தையும் சரி பண்ணுது. நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையிலிருந்து, அதாவது இயல்பான குண நலன்கள்லேருந்து, நம்மளுடைய இயல்பான உணர்வுகள் ரீதியாக, உதாரணமாக தைரியமா, பொறுமையா, மென்மையா, இயல்பா நம்ம நடந்துக்கிற போது எந்த விதமான கர்மாவும் நம்மளை பாதிக்காது. கோபத்தோட, வெறுப்போட, கவலையோட, பயத்தோட நம்ம செயல்பட்டோம்னா அது நம்மளை பாதிக்கும். இதை நம்மளே தான் இழுத்துக்கிறோம். அதுக்காக அதுதான் சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறதர வாரான்னு சொல்லுவாங்க. நம்ம சில விஷயங்களை நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறோம். அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக நமக்கு நன்மையை தருதா தீமையை தருதா அப்படிங்கிறது கூட அந்த அந்த வகையில் பார்க்கலாம். அதாவது நல்லது கெட்டதுங்கிறதுக்கும் நன்மை தீமைங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லது கெட்டதுங்கிறது நம்ம அறிவுலேருந்து முடிவு பண்ணுறோம், நம்மளுடைய அனுபவத்திலேருந்து முடிவு பண்ணுறோம், இது நல்லது இது கெட்டதுன்னு. ஆனால் ஒரு விஷயத்தோட பலன்கள் இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நன்மை தீமைன்னு பிரிக்க முடியும். நம்மளுடைய இயல்பை மேம்படுத்துறதாகவும் சூழலை மேம்படுத்துறதாகவும் ஒரு மகிழ்ச்சியை மேம்படுத்துறதாகவும் ஒரு விஷயம் அமையும் போது அது நல்லதுன்னு நன்மைன்னு எடுத்துக்கலாம். தீமைங்கிறது அதுக்கு எதிராக போகிறது, நம்மளுடைய இயல்பான விஷயங்களுக்கு எதிராகவும் நம்ம மையத்தை விட்டு நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுற விஷயங்கள் தீமைன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நல்லது கெட்டதுன்னு பிரிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த நேரடியாக நமக்குள்ள இருக்க ஆற்றல் இயல்பாக செயல்படும். அப்போ அங்கே அதில் அங்கே கர்மாங்கிறது பதிவு ஏற்படாது. அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் சில நேரங்கள் நம்மளை அறியாமல் சில நேரங்களில் அதில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இந்த சொசைட்டிலாம் பிறந்து வளர்ந்து நீண்ட காலமாக நமக்குள்ள நம்மளை அறியாத வளையங்களை போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு ஏதாவது
அந்த விஷயங்களை நம்ம விழிப்போட இருக்கணும். விழிப்போட நம்ம மையத்திலிருந்து செயல்படும் போது நம்ம ஏதாவது ஒரு வளையத்துல மாட்டிக்கிட்டா கூட அதை உடைக்க முடியும். அதனால அதாவது என்னன்னா தைரியமா செயல்படலாம். தைரியமா நம்ம செய்யலாம். செய்யும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நம்ம தவறுகள் செய்யறதுக்கு அச்சப்படவே கூடாது. எத்தனை ஆயிரக்கணக்கான தடவுகள் இருந்தாலும் செய்யலாம், தைரியமா செய்யலாம். ஆனா ஒரே தவிர திரும்ப திரும்ப செய்யக்கூடாது, அவ்வளவுதான். அடுத்தடுத்த முன்னேற்றம் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிற போது, நம்ம இறை அனுபவத்தை பெறும்போது, அது நம்மள பல்வேறு விஷயங்கள் கேடான விஷயங்கள் நம்மளை பாதுகாக்கும். இது ஆழமா நம்ம மையத்திலிருந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டோம்னா எந்த விதமான தீங்குகளும் நமக்கு வராது. ஒரு அடையாளத்துக்காக நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக சில நேரங்கள்ல நம்ம சில வளையங்கள் நமக்குள்ள இருக்குங்கிறத அடையாளப்படுத்தி அதை உடச்செறியும் போது சிறு வித்தியாசங்கள் நமக்கு தெரியலாம். அது நன்மைக்காக வர்றது. எதை செஞ்சாலும் நம்ம விழிப்புணர்வோடு செஞ்சோம்னா பிரச்சனை இல்லை. மற்றவங்களுடைய கற்பனையான அந்த வாத்துக்களை நம்ம வளர்த்துடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. மிக்க நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லா புரிஞ்சுது. நன்றி, மகிழ்ச்சி.